கடமைகளில் எத்தனை தத்துவங்கள்! இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما. صدق الله العلي. ربنا اصرف عنا عذاب جهنم. எங்கள் இறைவா, நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்புவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா. அந்த நரகத்தினுடைய வேதனை மிகவும் நீங்காத வேதனையாகும் என்கின்ற துவாவை நாம் பார்த்து வருகிறோம். இந்த துவாவில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தான். ரப்பனா ஸரிஃப்அன்னா அதாப ஜஹன்னம். யா அல்லாஹ், எங்கள் இறைவா, எங்களை விட்டும் நரக வேதனையை விட்டு திருப்புவாயாக. அப்ப நரக வேதனையும் நரகத்தினுடைய எல்லா விதமான அந்த நரகத்தில் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள், அதனுடைய வேதனைகள், இது அனைத்தையுமே விட்டு அல்லாஹுவிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த துவாவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தார். இப்போ எவ்வளவோ பாதுகாப்பு நாம தேடுறோம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில. ஏன் அல்லாஹ், நாங்கள் வாகனத்தில் பயணம் செய்கிறோம், எங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? விபத்துகள் வந்துடக்கூடாது, விஷ ஜந்துக்கள் எங்களை தீண்டிடக்கூடாது, நாங்கள் தண்ணியில் குளிக்கும் பொழுது அந்த நீர்களை மூழ்கிடக்கூடாது, பெரும் கொண்ட கட்டிடங்கள் இடிந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து வரக்கூடிய அந்த விபத்துகள், அதை விட்டு இப்படி எவ்வளவோ பாதுகாப்பு தேடும். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யறோம்? பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த கஷ்டத்தை விட்டு பாதுகாத்துடுங்க. அதே போன்று ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்முடைய துஆக்கள்ல, யா அல்லாஹ், எனக்கு நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. ஏன்னா அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் அது நரகம் தான். அல்லாஹ் யாரை வெறுக்கிறானோ, அல்லாஹ் யாரின் மீது கோபம் கொள்கின்றானோ, யாரை அல்லாஹ் பார்ப்பதற்கு மறுக்கின்றானோ, இவர்கள் போகக்கூடிய இடம் தான் நரகம். அப்போ அப்படிப்பட்ட அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல் என்பது இருக்குது, அது மிகவும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்குவாயாக, நரகத்தை ஹராமாக்குவாயாக என்பதாக துஆ செய்வார்கள். அப்போ அத்தகைய நரகத்தை விட்டு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, முகீரா இப்னு ஷுஆபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள எல்லாரும் போனதுக்கு பின்னாடி கடைசியா சொர்க்கத்திற்கு வரக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய நிலை என்ன என்பதாக கேட்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ள எல்லாமே போயிடுவாங்க, கடைசியா ஒருவானே சொர்க்கத்துக்கு ஒருத்தன், அவனுடைய நிலை என்ன என்பதாக கேட்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த மனிதர் சொர்க்கத்துக்குள்ள கடைசியா அவர் தான் வருவார், அவர் தான் கடைசியான ஆள், அவர் சொர்க்கத்துக்குள்ள வருவார். சொர்க்கத்துக்குள்ள வந்த உடனேயே அவரிடம் சொல்லப்படும், இதுதான் சொர்க்கம், இது உனக்கான இடம், இது உள்ள நீ நுழைஞ்சுக்க என்பதாக சொல்லப்படும். அப்போ அவர் கேட்பாரு, எனக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கா? எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறானா? நான் சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டேனா என்பதாக தன்னைத்தானே ஆச்சரியமிக்கவராக கேட்டுக்கொள்வார். சொர்க்கத்துக்குள்ள போய் உனக்கான இடத்தை நீ போய் பிடிச்சுக்க என்பதாக ஒரு இடத்துல சொல்லப்படும் பொழுது அவர் அங்க பார்ப்பாரு, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் எல்லாம் தங்களுக்கான இடங்களை தேடிக்கொண்டு அவர்கள் இடங்களை பிடித்துக் கொள்வார்கள். அப்போ இவர் அப்படியே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியானே, உனக்கு என்ன வேணும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இந்த சொர்க்கத்துல உனக்கு இடம் என்று சொன்னால் சாதாரணமான இடம் அல்ல. உலகத்துல ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசர், அந்த அரசர் தங்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் மிக்க இடம் இருக்குது, அது மாதிரி இடம் எதுவும் உனக்கு வேணுமா என்பதாக அந்த
அல்லாஹ் கேட்பான். அவர் அப்படியே பிரமிச்சு போய் நிற்பாரு. மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இங்கே உனக்கு என்ன வேணும் நீ கேளு, என்னுடைய அடியானே உனக்கு இங்கே என்ன வேணும் நீ கேளு என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். உனக்கு இன்னும் வேணுமா இன்னும் வேண்டுமா என்பதாக அல்லாஹ் கேட்டுட்டு, இந்த சொர்க்கத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு அது 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, அது 10 மடங்கு உனக்கு வழங்கப்படும் என்பதாக அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் சொன்னதற்கு பின்னாடி அவர் சொல்வார், அல்லாஹுவை பார்த்து, இறைவா நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்பதாக அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இந்த சொர்க்கத்தில் இருக்கு. உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இந்த சொர்க்கத்தில் இருக்கு. சொர்க்கத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, நாம எதை விரும்புகிறோமோ அது அங்கே இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றோம். நாம எதை விரும்புகிறோமோ, நம்ம மனசு எதை விரும்புதோ அது அங்கே இருக்கும். இப்படி ஒரு அழகான இடம் இருந்தால் நல்லா இருக்குமே. நம்ம மனசு எந்த இடத்தை நம்முடைய உள்ளம் விரும்புதோ அந்த இடம் அங்கே இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இங்க இருக்குது. உன்னுடைய கண்கள் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றதோ அதுவும் இங்கே இருக்குது. என்னுடைய கண்களான நான் அழகான பறவைகளை பார்க்கணும் நம்ம நினைச்சா போதுமா? சொர்க்கவாதிகள் தங்களுடைய உள்ளத்துல நினைச்சா போதும், அவங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அழகான பறவையை பார்க்கணும் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சாங்கன்னா விதவிதமான அழகான பறவைகள் அந்த சொர்க்கவாதிகளுக்கு முன்னால் வந்து நிற்கும். அவங்க தன்னுடைய மனதுக்குள்ள நல்ல உணவை சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டா போதும், அவங்க எந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்களோ அந்த உணவு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவிகளாலும் கேட்டிடாததுதான் இந்த சொர்க்கம். அதை நம்ம கற்பனையே பண்ண முடியாது. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் வர்ணிச்சு கட்டியது சொர்க்கம். யாருக்காக வேண்டினா, எந்த அடியான் தன்னை விரும்புகிறான், தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அடியான் சொல்லுவார், இறைவா நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக அவர் கூறுவார். ஒரு சொர்க்கவாசியின் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகளினுடைய கடைசி நபருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்து இது. கடைசி நபர் இவர் தான். சொர்க்கத்துக்கு அப்படியே தவழ்ந்து ஒருவர் நடந்தெல்லாம் வர மாட்டார். சொர்க்கத்துக்கு தவழ்ந்து தட்டு தடுமாறி தவழ்ந்து உள்ள வரவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்து இதுனா, விரைவாக சொர்க்கம் செல்லக்கூடியவர், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி அவருடைய மரணத்திற்கு பின்னாடி அவருக்கு தீர்ப்பு என்று வரும் பொழுது முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருந்தால் அவங்களுடைய அந்தஸ்து இன்னும் எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுவது 189வது ஹதீஸாக. அத்தகைய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கும் நீங்க மாறு செஞ்சு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ. நீங்க மாறு செஞ்சு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், 2 விஷயம் உங்களுக்கு வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யார் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றாம அதை புறக்கணிச்சு வாழ்றாங்களோ, எந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்களோ அந்த வழிமுறையில வாழாம அல்லாஹ்வினுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளையும் புறக்கணிச்சு ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 விஷயம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு, அதுல ஒன்று அவ் யுஸீபஹும், முதல் விஷயம் என்னன்னா பெரிய முசீபத்து உங்களுக்கு பிடிச்சுக்கோங்கிறாங்க. யுஸீபஹும் முதல்ல என்ன, பெரிய முசீபத்துக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. முசீபத்துனா என்னங்க, பிரச்சனை, சோதனை, கஷ்டம், கவலை, மருத்துவம், ஆரோக்கியம் இல்லாமல் போறது, விபத்துகளில் மாற்றுறது, ஆபத்துகளில் மாற்றுறது, எதுவனாலும் எடுத்துக்கலாம். முசீபத்துனா அதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு. மாபெரும் துன்பம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவ் யுஸீபஹும்னா மாபெரும் துன்பம். அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சா அவ் யுஸீபஹும், மாபெரும் துன்பத்துக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அவ் அதாபுன் அலீம். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நோவினை தரக்கூடிய வேதனை என்னிடத்துல உங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க. உலக வாழ்க்கையில பெரிய துன்பத்துல மாட்டிக்குவோம், நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில அவ் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையும் உங்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வசனத்தின் வாயிலாக 24வது அத்தியாயம் 63வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா பெரும் துன்பம் வரும்,
ரெண்டாவது நோவினை தரக்கூடிய வேதனை வரும். இதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அந்த எந்த நரகத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தகைய நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்து சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா உடையக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயில்லவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி